மனகாலம் மனகாலத்தில மனகாலத்தில தம்பி 2 பேரும் 12 வயதாச்சு. சகலகலா வல்லவனாகிவிட்டார். சகலகலா வல்லவன் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் நல்லடம்பு செல்லம்பு தொழிலும் தந்தீரமோ மாயவித்தை படிப்பாங்கயலர செல்லவ குமாரன் கூடு விட்டு கூடு பாயும் படிவித்தை தான் படித்தாடக்கு பாய்ந்தான் 300 அடி பாய்ந்திடுவார் அம்மாடக்கு பாய்ந்தான் 400 அடி பாய்ந்திடுவார் 400 அடி பாய்ந்திடுவார் நாட்டுலையும் நல்ல நாடு பிள்ளையர் குளம் ஆண்டு வரும் செல்ல ஜீமா அருமை தம்பியான அருமை தம்பியானதொரு தம்பியான ராமர் என்பவர்கள் ராமர் என்பவர்கள் ராமர் கொத்தனார் ஐயா நம்ம அண்ணாச்சி பல பில்டிங் கான்ட்ராக்டர் எடுத்து நடத்தி வரக்கூடிய ராமர் அவர்கள் ஐயா அவர்கள் 500 லட்சம் அன்பளிப்பாக செய்திருக்கிறார்கள் தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அடுத்தார் போல யாரு நமது அன்பு சகோதரரான அவர் என்ன பேரு தங்க பாண்டியன் என்று சொல்லக்கூடியவர்கள் சங்கர் பாண்டியன் என்பவர்கள் சங்கு பாண்டியன் ஆமையா போன வாரத்துல எங்க வீட்டம்மா வலது காதல பார்த்து ஒரு அடி அடிச்சு போட்டான். அதுவும் அடிச்சுன்னு விட தெரியல. அன்னைக்கு போன காது வலது காலு ரிப்பேர் ஆயிடுது. ஆமையா அடுத்த வாரம் தான் ஒரு மிஷினை வாங்கணும். அந்த பாதவத்தி என்னைக்கு என்ன அடிச்சாலும் அன்னைக்கே வலது காதல் ரிப்பேர் ஆயிடுது. அன்னைக்கே போச்ச பாதி போயிடுது. அன்னைக்கு போனவன் நான் 12 நாளாச்சுன்னு வீட்டுக்கே போகல கோவத்துல இருக்கும்ல இல்லடிக்க ஆத்தூர்ல போய் மகா வீட்டுல இருந்துக்கிடுது. ஆமையா கிடைச்சல என்னைக்கு அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கல அன்னைக்கு தான் வீட்டுக்கு நான் போவேன். அது வரைக்கும் அன்பு தம்பியான சங்கு பாண்டியன் அவர்கள் ஆமையா 500 லட்சம் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் தந்திருக்கிறார்கள் கீழ பிள்ளையார் குளமதில் வாழ்ந்து வரக்கூடிய அன்பு சித்தப்பா மாரியப்ப தேவர் அவர்கள் ஆமையா தவசிருந்து பெற்ற மகனாகிய என் தம்பியான சண்முகவேல் பாண்டியன் ஆமையா 200 லட்சம் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் தந்திருக்கிறார்கள் அவள்கிட்ட 200 தான் இருந்திருக்கு. ஏ தம்பி ஏ சண்முகவேலு கூட ஒரு 200 ரூபாய் குடியா நான் புள்ள குட்டிக்காரன் பிழைக்கணும்பா. 200 ரூபாய் கொடுத்துரு அண்ணங்கிட்ட ஏமாத்துறியப்பா. கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு முன்னால ஊருக்குள்ள இருக்க கருப்பசாமி கோவிலுக்கு முதல் நான் வரும்போது அன்று எனக்கு கருப்பசாமி அன்று முதல் இன்று வரை எனக்கு துணை இருக்காரு. என்னைக்கு நமக்கு துணை நிற்பாரு. என் உடலா ஒட்டி இருக்காரு கருப்பசாமி ஒட்டி இருக்காரு.
அந்த நாளையில நான் கீழே பிள்ளையார் குளத்துக்கு சின்ன வயசுல வில்லுக்கு வரப்போது சித்தப்பா மாரியப்பத்தருக்கு இம்மாந்தண்டியில மீசை இருக்கும். ஆமையா ஆமையா. நீ கேரளாக்கார மலையாளத்துக்கார. ஆமா. ராத்திரி 10:30 மணிக்கு கடைசி பஸ் வரும், ஏறி ஊரை பார்த்து ஓடிரு, ஊரை பார்த்து போயிரு. காலையில இருந்தா உனக்கு அடிதான் கிடைக்கும். ஆமையா. அப்படி சொன்னவர் அப்பா மாரியப்ப தேவர். ஆமையா ஆமையா. அவர் மட்டுமல்ல, வேற என்ன, இன்னும் 2 பேர்லாம் என்கிட்ட சொன்னவங்க ஞாபகம் எனக்கு இருக்கு, நான் சொல்ல தயார் இல்ல. சொல்லப்படாது, சொல்லக்கூடாது. அந்த நேரத்துல கருப்பசாமியை நினைத்து மன உருகி வணங்கினேன். கருப்பசாமி, கருப்பசுவாமி, நான் உனக்கு வில்லிசை பாட வந்திருக்கேன், உனக்கு தொண்டுளியம் பாட வந்திருக்கேன். இந்த அவ சொல்லல, நான் கேட்கணுமா? இத நான் காதால கேட்கணுமா? மனம் வருந்தி அவரை நினைக்கும் போது என் உடலோடு உடலா ஒட்டி வந்துட்டாரு. நம்ம உடலோடு உடலா புகுந்துட்டாரு. அப்போ கருப்பசாமி ஆலயத்துல வில்லு பாடும் போது, பாடுகின்ற போது, அதே சித்தப்பா மாரியப்ப தேவர் தான். ஆமையா. கூசாவா பால சுமக்காரு கோயிலுக்கு. ஆமா. அன்னைக்கு அப்பேற்பட்டவர் நினைக்க வேண்டியிருக்கலாம். மறக்க முடியுமா? அப்பேற்பட்ட ஆள மறக்கப்படாது. சித்தப்பா மாரியப்ப தேவர் பெற்ற மகனாகிய சண்முகவேல் பாண்டியன். ஆமையா ஆமையா. 100 லட்சம் அதை பச்சை அவருடைய குடும்பம் அல்ல கருப்பசாமி கிருபையால கோடி அலை முருகன் சன்னதி போல் மகன் கோயல் மகன் லவகுமாரன் புல்லில் பறந்தவர் தான் மகன் லவகுமாரன் 12 வயதும் ஆச்சு மனகாலம் ஆச்சு மனமதில வாழும் போது அயோத்தி பட்டணத்தில் என்ன நடக்குதான ராமன் தேவி ஜானகியா மனத்துக்கு வாரபோது ஊரை விட்டு போனதால அயோத்தி பட்டணத்தில் 12 வருட காலம் அருவமழை கிடையாது. நாடு வந்து வெள்ளை இல்லையா, நல்ல மழை பொழி இல்லையா. அயோத்தி பட்டணம் பாலாக இருந்த ஊரு பாலை வனமாகுதையோ. நாடு வந்து பஞ்சமாச்சு. அயோத்தி பட்டணம் பஞ்ச நாடாகிவிட்டது. ஹரிராம பகவான் கவலையை நினைத்தார். என்ன இருக்க என்ன தவறு நாம செய்து விட்டோம். சீதா தேவியோடு செல்வம் எல்லாம் போய்விட்டது. சீதை இல்லா திருநாடு சீரழிந்து போச்சு. ஐயா ஜானகி இல்லா நாடு சங்கடத்துல வந்து நிக்கி ஐயா. ஒரு நாள் ஒரு பொழுதாவது நம்ம தேவி சீதா தேவி எங்க இருக்கான்னு தெரியணும். அவளிடத்துல மன்னிப்பு நாமல் கேட்கணும். அவளை அயோத்திக்கு அழைத்து வர வேண்டும். சீதை இல்லையானால் நாடு சீரழித்து போகும் என்ற எண்ணம் கொண்ட ராமபிரான் அவருடைய குலகுருவான வசிஷ்ட முனிவரை பார்த்தார். ஐயாவே குலகுருவே வசிஷ்ட மகாமுனிவரே, என் மனைவியான சீதாதேவி எங்க இருக்கா ஐயா? அவ இருக்க இடத்தை சொல்லுங்க ஐயா. அவளை அழைத்து நான் அயோத்திக்கு வர வேண்டும்.
என்று ராமபிரான் கேட்கும் போது வால்மீகி ரிஷி என்னையா சொல்லுறாரு? வாரும் பிள்ளை ராமபிரா சீதேவி இருக்கும் இருப்பு இடம் ராமனுக்கு தெரிவதற்கு பட்டணத்தில் அசுமதி யாகம் அது யாகம் அது வளர்த்தீரானா சீதாதேவி இருக்கும் இடம் ராமன் கண்டு இடலாம் சொல்லும் போது ராமபிரான் சம்மதித்தார் அசுமதி யாகத்தையோ ராமன் வளர்க்க போறார் நல்ல மண்டபத்தில் மர சோலையில அளவு குழிய வெட்டி கட்டை போட்டு விளக்கறிந்து அசுமதி யாகத்தையோ ராமணர்கள் தலைமையில் 10 மாதம் வளர்த்திட்டாரு. 10வது மாதத்தில் அசுமதி யாகத்தில் குதிரை ஒன்று பிறகுதையோ அடங்காத குதிரை அசுமதி குதிரையாது யாகத்தில் பிறகுதையோ ஆகாயம் பூமியும் அந்தரத்தில் வருகுதையோ அசுபதி குதிரையாது போனால் கடிக்கும் ஐயா போனால் எதரும் ஐயோ அசுபதி குதிரையை மேய்ப்பும் இல்லை மேய்ப்பும் இல்லை மேய்ப்பும் இல்லையே தேடுவார் யாரும் இல்லை. அசுபதியாகத்தில் பிறந்த குதிரை ஆமையா அதுக்கு பேர் வந்து அசுபதி குதிரை. ஆமா குதிரையை அடக்குனவர் யாரும் அயோத்தியில இல்லை அல்லவா? யாருமே கிடையாது கிடையாது. அதனால் ராமபிரான் மனமதில திட்டத்தை போட்டார். என்ன திட்டம் போட்டார்? இப்பேற்பட்ட அசுபதி குதிரையை கொண்டு போய் ஆமையா 56 தேசத்தில் அடக்கி பார்க்க வேண்டும். வாழ வேண்டும் வாழ வேண்டும். அடக்கி 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 பார்க்க வேண்டும். ஆமையா என்று ராமபிரான் மனமதில எண்ணிக்கொண்டு ஒரு அழகான செப்பு பட்டயத்தை எழுதுகிறார் ராமச்சந்திர பகவான். அடங்காத பேர் குதிரையை அடக்குனவருக்கு ஆமையா அந்த குதிரையும் இனாமாக கொடுக்கப்படும். குதிரையை அடக்குன மன்னனுக்கு அயோத்தியிலே ராமனுக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருக்கின்றதோ அவ்வளவு சரிபங்கு வைத்து கொடுக்கப்படும். செப்பு பட்டயத்தை எழுதி என்ன குதிரை நெத்தியில மாட்டி ஆமையா அந்த அசுபதி குதிரையை முன்னால விட்டு ராமனும் ராமன் படைகளும் பரதனும் பரதன் படைகளும் லட்சுமணன் படைகளும் லட்சுமண பெருமாளோடு சத்துருக்கன் படைகளோடு அனுமந்தன் ஆனவரும் சேர்ந்து 4 அரசர்களும் 4000 பேர் படைகளும் குதிரையை முன்னால விட்டு கோடி படைகள் எல்லாம் பின்னால வந்து கொண்டு இருக்கிறது. 56 தேசோமல்ல 56 தேசோமல்ல குதிரையது வருகுதையோ 56 தேசத்திலோ குதிரையை அடக்குவதற்கு ஒருவரும் கிடையாது. 56 தேசம் அல்ல
அது வால்மீயர் வனமதில குதிரையதும் வருகுதையோ அங்குமில்ல வர போது ஆசிருமும் தன்னதில சீதவி பெற்ற மக்கள் புயலரசன் லவகுமாரன் அந்த காலையில் இழந்தரிப்பா அம்மாவிடம் யாது சொல்வா அம்மா அம்மா ஜானகி குந்தன் மக்கள் 2 பேரும் வேட்டைக்கு போறோம் அம்மா பள்ளங்கள் பறித்து விட்டு குந்தன் மக்கள் வாரோம் அம்மா வேட்டையாடி வாரோம் அம்மா லவகுமாரன் அடுத்தார்வில் அடுத்தார் பொது எடுத்து அகல் விட்டு வரும்போது அம்மாவான சீதாதேவி மக்களையும் வரவழைத்து மக்களையும் புத்திமதி சொல்லுவாளா புத்திமதி சொல்லுவாளா என் மகன மக்க மாற வேட்டையாடம் போகும்போது எந்த பணம் எடுத்துட்டாலும் பணம் எடுக்காதப்பா பணம் கையில எடுத்து பணம் தொடுத்தையோனா எல்லாம் ஆண்டு விடும் மக்கள் எல்லாம் செத்திடுவா பணம் வேண்டாம் அப்பா சீதாதேவி சொல்லும் போது புல்லில் பறந்த உள்ளைய மகள் லவகுமாரை அம்மா ஜானகிய கண்டிப்பா நாகமான எனக்கு வேணும் அம்மா லவகுமாரன் பிடிவாதமா பிடிக்கும் போது என் மகனே லவகுமாரா உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடுப்பா உங்க 2 பேர் உயிருக்கு ஆபத்துன்னு ஒண்ணு வந்தாத்தான் நாகபானத்தை தொடுவேன் என்று பெத்த தாய் மேல சத்தியம் பண்ணி கொடுப்பா ஐயா சீதாதேவி சொல்லும் போது லவகுமாரனும் ஆமா சரி என்று சம்மதித்து அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டா கொயலவன் லவகுமாரனும் கிட்டத்தட்ட 200 பானத்தை எடுத்தார்கள் அவர் ஒரு வில் எடுத்தார் இவர் ஒரு வில்லை எடுத்தார் வாசல் விட்டு வந்துவிட்டாரவன் முன்னடக்க லவகுமாரன் பின்னடக்க வாலிமியர் வனமதில வருகும் போது லவகுமாரனா அடிப்பானா போட்டு கொண்டு அண்ணனை தேடி வரா அண்ணனை தேடும் போது ஒண்ணு வருகுதையா அடிப்பட பின்னால் வர லவகுமாரன் நான வந்தா
குதிரைய கண்டுட்டானே வெல்ல கூவானா குதிரை முன்னால் வருவானா பார்ப்பானா குதிரையுடன் நெத்தியிலையும் பட்டயமும் எழுதி இருக்கு வாதித்து முடித்தானா வைரக்கியம் கொண்டு விட்டானே அடங்காத குதிரையத்தான் அடக்கி நம்ம காட்ட வேணும் அவனை எல்லாம் தெரிய வேணும் புல்லில் பறந்த மகல்லவ குமாரனா முன்னால் வருவானா கண்ட போது அசுபதி குதிரை அது வலம் முருகுதையா சத்தம் போடுதையா சத்தம் போடுதையா மகள் அவகுமாரர் சொருவத்தோடு பின்னால பாய்வான பாய்ந்தல்லவோ குதிரை மல இருப்பான பெடதி மயிர புடிப்பான நடுவாளத்தை வாங்குவான நடுவாளத்தை மாட்டுவான அடிப்பான குதிரையாது ஆகாயம் பூமியுமா அந்தரத்தில் பாயுதையோ அருந்தூளு செந்தூளு மிள்ள பறக்குதையோ அரும மகள் அவ குமாரர் அடங்காத குதிரையை அடக்கி விட்டான் லவகுமார் செல்ல மகன் லவகுமார் குதிரை மேல இருக்கும் போது அந்த அடங்காத பேக்குதிரை லவகுமாரன் இருப்பிலே நினைக்கும் அதான் பாருங்க உலகத்துல ஒரு பழமொழி சொல்வார்கள். ஆமா அமையா குதிரையானது இருப்பறியுமா கொண்டாட்டி குதிரை இருப்பறியுமா கொண்ட மனைவியானவள் பொறுப்பறிவாளா? ஏ சித்தப்பா எப்ப உன்னதானே இங்க வா சீட் இங்க இருக்கு சித்தப்பா இங்க உட்காரு அங்க உட்கார்ந்து கதை வச்சுக்கிட்டு இருக்க. ஒரு மனிதனானவன் குதிரையில இருக்கும் போது அந்த குதிரைக்கு தெரியும் இவன் சரியில்லாம இருக்கா இவங்கிட்ட அடங்கியே தீரணும்னு குதிரை நினைக்குமா? அத போல கொண்ட மனைவியானவள் பொறுப்பறிவான்னு சொன்னா கல்யாணம் சத்தம் கொண்ட மனைவி பொறுப்பறிவான்னு சொன்னா கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் புருஷனை பத்தி பொண்டாட்டி தெரிஞ்சுக்கிடுவா. தெரிஞ்சிருமே வீட்டுக்காரு சாப்பிட உட்கார்ந்தாருன்னா இலைய மாத்தி போடுவா. இந்த இலைய மாத்தி திருப்பி போடுவா புருஷனுக்கு. என்ன செய்தாரு ஏன் செய்தாரு ஒரு செக் பண்ணுவா. கொண்டாட்டி இலைய இப்படி போட்டானே அப்படி போட்டானே வயர் நிறையணும் நினைச்சா நமக்கு தான் வயர் நிறைஞ்சா போதுமே. அன்னைக்கே அந்த அம்மா புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கிடுவா. இவன் கேரக்டர் பூரா கரெக்டா படிச்சுக்கிடுவான். நம்ம வீட்டுக்கார மனுஷன் வெறும் பைத்தியார. இவன் வெறும் பைத்தியார சாப்பாடுறாம இந்த வீட்டுல நம்ம வச்சதுதான் வருஷம் அப்படின்ட்டு அப்பாட்டுல உறுத்துருவா அத்தனையும். அன்னைக்கே அந்த வீட்டுக்காரரை இந்த அம்மா கிறுக்கன் ஆக்கிடுவா. அத போல இன்னொரு அம்மா என்ன
சுருக்கமா சொல்ல போனா என் வீட்டுல வச்சுக்கோங்களேன், என் வீட்டுக்காரு இலைய அப்படி போட்டா நான் சாப்பிடுவேனா? அவ போட்டுட்டானா இலைய அப்படி திருப்பி போட்டுட்டு ஒரு முழிப்பேன். நான் முழிக்க முடியல. எங்க வீட்டம்மா பயப்பட கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுவா. ஆகா நம்ம வீட்டுக்காரு வில்லுக்காரராச்சு, கொஞ்சமாவது ஒரு பிராணம் படைச்சிருப்பாரு. ரொம்ப பிராணம் கிட்ட நம்ம இலைய இப்படித்தான் போடணும்னு சொல்லி கிட்டுக்கிட்டுன்னு ஆடிடுவா. அப்ப அன்னையில இருந்து நேரம் வரைக்கும் என் வீட்டுக்காரு என்ன கண்டா கிட்டுக்கிட்டுன்னு ஆடுதா. இருக்கலாம் அவ எங்கேயோ ஆடுதான், நான் தான் வீட்டுல ஆடிக்கிட்டு அலையுதேன். குதிரை இருப்பறியுமா கொண்ட மனைவி பொறுப்பறிவாளா? பொறுப்பு அறிவாங்க. லவகுமாரன் குதிரையில இருக்கும் போது அது தெரியுது. இவன் பொல்லாத ஆளா இருக்கான், கண்டிப்பா இவனிடத்துல அடங்கித்தான் தீரணும். இந்த அடங்காத குதிரையானது 10 நல்ல வளையத்தில 10 வளையத்தில குதிரையாது வருகுதையோ, 10வது வளையத்தில் ஓடி வந்த குதிரை 2 அசுபதி குதிரையாது 4 கால விரிக்குதையோ, நாக்க தள்ளுதையோ. அப்பேற்பட்ட நேரத்தில் அரும தம்பி பரதாழ்வா பரதனும் ஓடி வாரா. மக்கள் என்று சொல்லி பரதனுக்கு தெரியாது அவன புடிப்பான சிறுவனா இருக்கானே. ஒரு வார்த்தையை கேளாமல் அடங்கிட்டான சொல்லி பரதாழ்வா செப்ப புல்லில் பிறந்ததோரு மகள் அவனத்தான கையத்தான் முடிப்பானா, காலில கட்டுவானா. செப்ப புல்லில் பிறந்த உள்ளை காலில் இருக்கானே. நான கோயலராஜன் குடும்பத்தாடித்தானே அதில் ஓட்டுக்கொண்டு தம்பியை தேடி வாரா. தேடும் போது தம்பி லவகுமாரன் காலில் இருக்கானே. அவனுக்கு கோபம் வந்து பானத்தை போட்டான, காயத்தை அத்துட்டான, கைபிடித்தா அவன கைபிடித்தா அண்ணனான கோயலராஜன் அருமமகன் பரதாழ்வா எண்ணி பார்த்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு சின்ன பொடிப்பையா வந்தா, ஒரு வார்த்தை கூட நம்மகிட்ட கேளாம குதிரை அடைக்கட்டாய். என்ன சின்ன பயலா இருக்கான், அடிக்கப்படாதுன்னு குதிரை ரதக்கால கட்டி வச்சிருக்கோம். அவனை போல இவன் ஒருத்தன் வந்தா ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கலாம்ல. கட்டாவத்தான் அவனை கையில பிடிச்சுக்கிட்டானே அப்படின்னு லட்சுமண பெருமாளுக்கு கோபம் வந்து, என்ன காது கேக்கா கொஞ்சம் அணைச்சி போட்டோம். காது கேக்கா என்ன நீங்க 2 பேரும் யாருப்பா? 4374. நீங்க 2 பேரும் யாருன்னு இளைய பெருமாள் கேட்கும் போது, சரி தெப்ப புல்லுல பிறந்த தெய்வ புள்ள லவகுமாரன் கேட்கான். என்ன கேட்கான்? என்னையா நீங்க 4 பேர் யாரியா? நீங்க யாரியா? 4 பேர் யார மிரட்டுதிய? பார்த்தா பொடி பயலா இருக்கான், கொஞ்சம் ஜாயிச்சு ஒரு மாதிரி இருக்கானே. நம்மகிட்ட எதிர்த்தாத்துல பேசுறான். யாருக்கு மாதிரிலாம் பேசுதான்? அப்ப இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவோமே. காட்டு பாப்பமே. தம்பி ஐயா என்ன? நாங்க 4 பேரும் அண்ணன் தம்பி அப்பா. ஓ 4 பேர் நாங்க அண்ணன் தம்பி. என்னய்யா? நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி அப்பா. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி அப்பா. பெத்த தகப்பம் படிச்சா பெத்த மகளுக்கு தானே வருத்தம் இருக்கு. அது பேர் யாருக்கு தெரியும்?
ஐம்பது பேரு வில்லு பாத்துக்கிட்டு இருக்கீங்கள. ஆமா அந்த மகா பாருங்க, யாருக்கா அந்த பாசம் வந்திருக்கா? என் பெத்த மகா. ஆமையா கேட்டு போய் டீ கடையில ஒரு செம்பு நிறைய காபி வாங்கிட்டு வாரா. அப்பா வில்லு படிச்சுட்டு இருக்காவுல. இதெல்லாம் கல்லு மனசியா. இறக்க வேண்டாம், மனசுல என்ன வேண்டாம். பெத்தவளுக்கு தான் தெரியும் பெத்த மக தாப்பனை பத்தி. ஆமையா நீங்க 4 பேர் யாரையா? யாரையா? நாங்க 4 பேரும் அண்ணன் தம்பி. 4 பேரும். ஆமா அண்ணன் தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பி. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தாமியா. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தாமியா. அப்படியா? ஆமா. சரி, என்ன உங்க 2 பேர் பேர் என்னய்யா? 2 பேர் பேர் என்ன பேரப்பா? என்ன உங்க 4 பேர் பேர் என்னய்யா? உங்க பேர் என்ன பேரையா? 4375. ஆளை பார்த்தா ஒரு சின்னவனா இருக்கான். ஆமையா. அடிச்சா ஒரு அப்பச்சட்டி காண மாட்டான். போய ஒரு அப்பச்சட்டி காண மாட்டான். பார்த்து எதிர்த்து பேசுதானே. எங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க? டே தம்பி ஐயா கொஞ்சம் அணைச்சு. நாங்க 4 பேர்ல. ஆமா. எங்க அண்ணாச்சி பேரு நினைக்கார் ராமபீரா. ஓ அண்ணா பேரு ராமபீரானா? அதுக்கு அடுத்த தம்பி பரதாழ்வா. ஓ அவள் பேர் பரதாழ்வாரா? அதுக்கு அடுத்த தம்பியானவன் சத்துருக்கேன். ஓ சத்துருக்கேன். என் பேரு லட்சுமண பெருமாள். ஓஹோ உங்க பேரு தான் லட்சுமணனா? எங்க 2 பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எங்க அண்ணன் பேரு கோயிலரசன், என் பெயர் லவக்குமார். கோயிலரசன், என் பேரு லவக்குமாரன். ஒரே பேர்ல நாங்க 2 பேர் இருக்கோம். ஒரே பேர் சொல்லி 2 பேர் கூப்பிடலாம். கோயிலரசன், லவக்குமாரன். ஆமையா. சரிப்பா. என்னய்யா? உங்க 2 பேருக்கு எந்த ஊருடா? எந்த ஊரப்பா? எந்த ஊரு விவரமா சொல்லு. உங்க 4 பேருக்கு எந்த ஊரியா? என்ன இப்படி மிரட்டுதான்? ஏ பாவி. என்னய்யா? எந்த கேள்வி கேட்டாலும் எழுத்தத்துல கேட்கான். யாருக்கு முறையில பேசான்? டே தம்பி. என்னய்யா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவோமே. கேட்டு பாப்போமே, என்னச்சுதான் பாப்போம். டே தம்பி, எங்களுக்கு ஊரு வந்து அயோத்தியாபுரி பட்டணம். ஆமா அயோத்தி. அயோத்தி. ஓ ராஜா. ராஜா. எங்களுக்கு ஊரே இந்த வால்மீர் வனந்தாயா? இந்த வனந்தாயா? இந்த வனம் தான் எங்க சொந்த வனம். அப்படியா? ஆமா ஐயா. சரி. என்ன உங்க அம்மா பேர் என்ன பேர்ரா? அம்மா பேரு என்ன பேரு? அம்மா பேரு சீதாதேவி. வேற யாரு? சீதாதேவியா? ஆமா. சீதாதேவின்னு சொன்ன உடனே இளைய பெருமாளுக்கு உச்சிக்குழி துடிக்கு. ஐயா அவருக்கு அப்படி துடிக்கி? கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னால. 14 வருஷம் இருக்கும், கூட தான் இருக்கும். இந்த வனத்துல விட்டுட்டு வந்தது நம்ம மதுரை சீதா பிராட்டி தானே? ஆமா. சீதா பிராட்டி. ஆமா. அங்க வில்லுக்கது நடக்கியா? இந்த வனத்துல தானே மதுரையை விட்டுட்டு போனோம். மதுரை போகும்போது கர்ப்பமா வந்தார்களே. இருந்தாருக்கேல. ஒரு சமயம் நம்ம மதுரை பத்த பிள்ளைகளா இருக்குமோ இளைய பெருமாள் எண்ணுதாரு. ஏ தம்பி, பையனுடைய பேரு கேட்டுட்டோம். அவ அப்பா பேரு என்னன்னு கேட்கணும். ராமம்னு சொல்லிட்டாம்னு நம்ம அண்ணன் மக்களே அடிச்சிடப்படாது. டே தம்பி. என்னய்யா? உங்க அப்பா பேர் என்ன பேர்ரா? அப்பா பேரு என்ன பேரு? அப்பா பேரு என்ன? உங்க அப்பா பேர் என்ன பேரியா? உங்க அப்பா பேர் என்ன பேரு? ஏ தம்பி. என்னய்யா? எங்க அப்பா பேரு தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி. எங்க அம்மா பேரு 3 பேரு கோசலா தேவி. கோசலை. கைகேசி சுமுத்ரா தேவி. ஆமையா. லட்சுமண பெருமாள் சொல்லும் போது லவகுமாரன் சொல்லிட்டான். என்ன சொன்னா? ஓ ராஜாக்களே. ஓ ராஜாக்களே. எங்க அப்பா பேரு சரி வால்மீக முனிவர். வால்மீக ரிஷி. ராமன் என்று பிள்ளைகளுக்கு தெரியாது. விவரம் தெரியாம சொல்லுதான். அவர் தானே வளர்த்து வாரார் வால்மீகி ரிஷி. ஓ அதனால அப்பாங்க. வால்மீகி ரிஷி தான் எங்க அப்பான்னு லவகுமாரன் சொன்ன உடனே போது லட்சுமண பெருமாளுக்கு ஆங்கார கோபம். வந்துரும்ல. இந்த 2 பேரும் நம்ம அண்ணன் பத்த பிள்ளைகளே இல்லப்பா அப்படின்னு இளைய பெருமாள் வில்லெடுத்தாரு. சரி. அதுல இருந்து ஒரு பானத்தை போட்டாரு. பானம் போடுகிறார். கொயலவன் லவனை பார்த்து பானம் வருது. பானம் வருகிறது. லவகுமாரனை பார்த்து கொயலவனை பார்த்து வந்த பானம். ஆமையா. இவங்க 2 பேரையும் 3 தடவை சுத்தி. ஆமா 3 தடவை சுத்தி 2 பேரு காலில் விழுந்து பானம் வணங்கி விட்டு. ஆமா காலில் வணங்கிட்டு மறுபடி லட்சுமண பெருமாள் அம்பராபதிக்கு போயிடுது. ஆமா அங்க போயிட்டு உடனே லவ